Hey guys, welcome back. IPL வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கூடி சீக்கிரமே வந்து பெரிய தலை வேற ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நார்மலாக கேபிள் டிவி இல்லை டிஷ் டிவி வச்சுருக்கவங்க வீட்டில் வந்து இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டிஷ்ஷு கேபிள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டு ஸ்மார்ட் டிவிலேயே வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஸ்ட்ரீமிங் பண்ணி பார்க்கும்போது இங்கே தான் வந்து இடிக்குது. இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்க மாட்டேங்குது. நம்மளால் ஃப்ரீயாக வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ நம்ம வீட்லேயே எடுத்துக்கிட்டோன்னா இனிஷியலாக டாடா ஸ்கை வச்சுருந்தோம். டாடா ஸ்கை செட்டப் பாக்ஸ் எப்போ ரிப்பேர் ஆச்சோ அப்போயே வந்து அதை மூட்டை கட்டிகிட்டே ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கிட்டேன். ஸோ ப்ராட்பேண்ட் வாங்கினதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு நம்ம வேறு ஏதாச்சும் வந்து ஓடிடி ஆப் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் நம்மளால் ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐபிஎல் வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன பாசிபிளான வேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து டாடா ஸ்கை இருக்குது அப்படின்னா வீட்டில் வந்து கண்டிப்பாக 2 பேர் சண்டை போட்டுட்ருப்பீங்க. ஒருத்தர் வந்து சீரியல் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வந்து மேட்ச் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. ஸோ டாடா ஸ்கையோட ஆப் வந்து நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல்லேருந்து வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் வந்து ப்ராட்பேண்டு. ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் ப்ராட்பேண்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஜியோ வெர்சஸ் ஏர்டெல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளானுமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து புதுசாக ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிடி ஆப்போட சப்ஸ்கிரிப்ஷன் 1 இயருக்கு ஃப்ரீயாக தராங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மெத்தட். அண்ட் மூணாவது ஆப்ஷன் வந்து ஒரு சிம்பிளான ஆப்ஷன் தான், ரீசார்ஜ் மெத்தடு. இந்தியாவில் இப்போ மோஸ்ட் பாப்புலர்னு பார்த்தோன்னா ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா. இந்த வோடஃபோன் ஐடியா வந்து இப்போ கம்பைன் ஆகிட்டாங்க. இந்த 3 நெட்வொர்க்கில் நம்ம எந்த பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணோன்னா ஹாட்ஸ்டார் டிஸ்னி ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜியோவோட பிளான்ஸ் பார்க்கலாம், நெக்ஸ்ட் ஏர்டெல் பார்க்கலாம், கடைசியாக வந்து விஐ வோடஃபோன் ஐடியா அதுவும் பார்க்கலாம். ஸோ ஜியோவில் வந்து கிரிக்கெட்டுக்காக தனியாக வந்து ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 499. ஸோ 500 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட வேலிடிட்டி பார்த்தோன்னா 56 நாள். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு 84 GB வந்து கொடுக்குறாங்க. ஸோ டெய்லி டேட்டான்னு பார்த்தோன்னா 1.5 GB நம்மளுக்கு வருது. பட் இதில் வந்து வாய்ஸு, எஸ்எம்எஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் வெறும் டேட்டாக்காக மட்டும் நீங்கள் இது ரீசார்ஜ் பண்ணலாம். டேட்டான்னு அந்த ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு 1 இயருக்கு கிடைக்கும். இது அடுத்து வந்து பேக் வித் வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் வாய்ஸ் கால்ஸ் வந்து இந்த பிளானில் ஃப்ரீயாக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கான பிளான் வந்து 401 ரூபாய். பட் 1 மந்த் தான் வேலிடிட்டி, உங்களுக்கு 28 days வேலிடிட்டி தராங்க. இதில் டோட்டலாக வந்து உங்களுக்கு 90 GB தராங்க. 90 GB மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து 6 GB டேட்டாவும் தராங்க. ஜியோ டு ஜியோ அன்லிமிட்டட், ஜியோ டு அதர் நெட்வொர்க் வந்து 1000 minutes வந்து நீங்கள் கால் பேசலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஆல்ரவுண்டர் பேக்காக இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு 1 year சப்ஸ்கிரிப்ஷன் தராங்க. நெக்ஸ்ட் பிளான் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 2 months அந்த 56 days வேலிடிட்டி. இது வந்து 598 நீங்கள் பே பண்ணணும். இந்த பிளானுக்கும் இதுக்கும் பார்த்தோன்னா ஒரு 200 ரூபாய் வந்து உங்களுக்கு அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 56 நாள் வேலிடிட்டி. டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 GB டேட்டா வருது. ஜியோ டு ஜியோ அன்லிமிட்டட் தான். பட் அதர் மொபைல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 2000 minutes வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இந்த பிளான் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது. ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வந்து உங்களுக்கு வந்து 1 year சப்ஸ்கிரிப்ஷனும் தராங்க. அடுத்து மூணாவது பிளானு. மூணாவது வந்து 777 வந்து நீங்கள் பே பண்ணணும். 777 பே பண்ணுற அந்த 84 days வந்து வேலிடிட்டி இருக்குது. 131 GB வந்து டேட்டா தராங்க. டெய்லி வந்து 1.5 GB டேட்டா ப்ளஸ் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக 5 GB டேட்டா வந்து எக்ஸ்ட்ரா தராங்க. ஸோ இந்த 5 GB எப்போ யூஸ் ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த டெய்லி அந்த 1.5 GB லிமிட்டை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த 5 GBலேருந்து உங்களுக்கு டேட்டா கன்சியூம் ஆகும். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு ஜியோ டு ஜியோ வந்து அன்லிமிட்டட் கால்ஸ் இருக்குது. அதர் மொபைல்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணுறதா இருந்தால் 3000 நிமிஷம் தராங்க. லாஸ்ட்டாக வந்து ஹை எண்ட் பிளானு. இது வந்து 2599 ரூபா. ஸோ இந்த பிளான் போடுறதுனால உங்களுக்கு வந்து 1 year வேலிடிட்டி கிடைக்குது. டோட்டல் டேட்டான்னு பார்த்தோன்னா 740 GB டேட்டா வந்து தராங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டெய்லி 2 GB டேட்டா தராங்க. அது மட்டும் இல்லாமல் 10 GB வந்து அடிஷ்னல் டேட்டா தராங்க. ஸோ இதில் நீங்கள் அதர் நெட்வொர்க்கு கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 12000 நிமிஷம் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஜியோ டு ஜியோ வந்து எப்போவுமே அன்லிமிட்டட் தான். மெசேஜும் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இதில் வந்து ஒரு ரீசனபிளான பேக்கேஜ்னு பார்த்தோன்னா இந்த 598 777 வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல பேக்கேஜாக இருக்குது. உங்களுக்கு ஐபிஎல் முடிகிற வரைக்கும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 1 year அந்த எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷனும் வருது. ஏர்டெல்லில் டேட்டா பார்த்தோன்னா 401 ரூபா ஒரு பிளான் இருக்குது. இது வந்து டேட்டா பிளான் மட்டும்தான். உங்களுக்கு டேட்டா தவிர வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து டெய்லி வந்து உங்களுக்கு 3 GB டேட்டா வருது. ப்ளஸ் ஜியோ அண்ட் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 1 இயருக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அதுவே வந்து நம்ம விஐயில் பார்த்தோன்னா விஐயில் வந்து உங்களுக்கு வந்து வெறும் நார்மல் பேக்கேஜ் மட்டும்தான் இருக்குது. ஐபிஎல்காக வந்து எந்த ஒரு பிளானுமே வந்து இவங்க கொடுக்கல. டேட்டா மட்டும் வந்து இவங்க தராங்க. ஸோ 449 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி 4 GB டேட்டா இருக்குது. ஆல்ரெடி உங்கள்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் வோடஃபோன் ஐடியா யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த டேட்டாக்காக வேணால் இந்த பிளான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். 449 போட்டிங்கன்னா டெய்லி 4 GB டேட்டா, 56 நாள் வேலிடிட்டி.
இதில் இவங்க கொடுக்குற ஆஃபர் பார்த்தீங்கன்னா எம்பிஎல் வந்து ₹125 போனஸ் கேஷ் தராங்களா. அண்ட் ஜொமேட்டோவில் நீங்கள் எதாவது ஆர்டர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ₹75 டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 405 நம்ம பே பண்ணோன்னா 28 டேஸ் தான் வேலிடிட்டி. பட் டெய்லி வந்து 3 GB டேட்டா. பட் Z5 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்க. அதுவும் 1 இயருக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க Z5 சப்ஸ்கிரிப்ஷன். எத்தனை பேர் Z5 யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. ஸோ வோடஃபோனில் வந்து டேட்டாவுக்கு மட்டும் அதிகமாக இருக்குது. நார்மலாக நம்ம டிஸ்னி ஹாட்ஸ்டார் பேக்கேஜ் எதுவுமே வந்து இதுலேருந்து வரல. ஸோ நம்ம இப்போ வந்து ஜியோ அண்ட் ஏர்டெலோட சின்ன கம்பேரிசன் மட்டும் பார்க்கலாம். ஜியோவில் பார்த்தீங்கன்னா 401 பிளான் இருக்குது. ஏர்டெலில் வந்து 448 பிளான் இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ₹47 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளானுக்கு வந்து டெய்லி 3 GB டேட்டா வருது. ரெண்டுத்துலேயுமே வந்து சேம் தான், வேலிடிட்டியும் சேம் தான். பட் ஜியோவில் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து 6 GB எக்ஸ்ட்ரா டேட்டா தராங்க. ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அடுத்த பிளான் நம்ம பார்த்தோன்னா 598 இருக்குது ஜியோவில். ஏர்டெல் வந்து 599 கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 GB per day டேட்டா. ஜியோவில் வந்து எக்ஸ்ட்ரா எந்த டேட்டாவுமே தரல. ஏர்டெல்லையும் வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா இந்த பிளானுக்கு இல்லை. உங்களுக்கு வந்து கால்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். மெசேஜ் வந்து டெய்லி 100 மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக தராங்க. ஸோ இந்த 2 பிளான் வந்து ரீசனபிள் பிளானாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எந்த பிளான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஜியோ ஆர் ஏர்டெல்லில் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க. ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த டிஸ்னி ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி நான் கிளைம் பண்ணுறதுன்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். எதுவுமே இல்லை, நீங்கள் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணிங்களோ அந்த நம்பர் வச்சு நீங்கள் இதில் வந்து சைன் அப் பண்ணி லாகின் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும். நீங்கள் தனியாக போய் இதை கிளைம் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ இதில் எந்த பிளான் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ரீசார்ஜ் பண்ணி தான் IPL பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அவங்கள வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டான பிளான் வந்து அவங்க ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா IPLையும் பார்க்கலாம், ரீசார்ஜும் பண்ண மாதிரி இருக்கும். சில பேர் எல்லாமே வந்து ஆப்பு அது இது நிறைய ஆப் இருக்குது. ஸோ அது மாதிரி எக்ஸ்டர்னலாக வந்து மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஆப்ஸை வந்து மேக்ஸிமம் சைட் லோட் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். எதனால் இத்தனை வாட்டி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரஸ்டட் சைட்னா பரவாயில்ல, நம்ம வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம், அது சைட்டை வந்து நம்ம ட்ரஸ்டட் சைட்டாக எதுன்னு தெரியாது. ஸோ நம்ம டக்குன்னு டவுன்லோட் பண்ணுறோம் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனுக்காக. ஸோ அந்த டவுன்லோட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஃபோனில் வந்து கண்டிப்பாக மால்வேர் இந்த மாதிரி ஏதாச்சும் கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் வந்து டேட்டா ப்ரைவசின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து அதுவே பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாத்தையுமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஆப்ஸை சைட் லோட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.